இன்னைக்கு டேவே பச்சை மிளகாவோட தாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை நல்லா வந்து உரிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த துணியை தூக்கிட்டு மேலே ஓடியாச்சு குடுகுடுன்னு. அந்த நோன்பு வச்சுட்டு என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்தையும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. அட என்னங்க இதுதான் நமக்கு வாய்ச்சதுன்னு சொல்லி புறாவெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக அதோட ப்ளேஸில் உட்காந்துட்டு இருந்துச்சு. சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு போன பெட்ஷீட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ் எல்லாம் வந்து காய வச்சாச்சு. இந்த காய வைக்கிறதுக்குள்ள இந்த வெயிலை விட்டு எப்போ போகண்டா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. என்ன பண்ணுறது நமக்கு வாய்ச்சது அவ்வளோதான்னு சொல்லி தலைவிதி அப்படின்னு சொல்லி போய் லொஹார் படுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லொஹார் படித்து முடிச்சுட்டு நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக துவா கேட்டுட்டு ரம்ஜான் மாதத்தில் எவ்வளோ துவா கேட்குறோமோ அவ்வளோவும் பலிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நபியூஸை பற்றி சலாம் போட்டுட்டு குரான்லாம் படித்து முடிச்சுட்டு இஃப்தார் வந்தாச்சு. இஃப்தார் டைமுக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி, சிக்கன் ட்ரம்ஸ்டிக், சிக்கன் கட்லட் இது எல்லாமே எஸ்எஸ் ஃபுட் கார்னரோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸுங்க. அண்ட் சிக்கன் விங்ஸு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வச்சு நோம்பு திறந்து முடிச்சாச்சு.